இந்த பர்டிகுலர் விமானத்துல அந்த பிக்சர் யாரோ எடுத்த ஒரு முக்கியமான அந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, அது முக்கியமான ஆதாரமா இருக்கு. அதுல அவங்க ஏற்கனவே ரன்வே விட்டு வெளியெல்லாம் போயிட்டாங்க. 625 அடி போயிடுச்சு. இப்ப லேண்டிங் கியர் வெளியே இருக்குது, ஃபிளாப் உள்ள இருக்கு. ஃபிளாப்னா என்னன்னு முதல்ல விளக்கிடுறேன். என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா 787 உடைய ஃபிளாப் உடைய ஒரு ஸ்மால் டயக்ராம். இதுதான் விங், இதுதான் ஃபிளாப். இந்த விங் சர்ஃபேஸ் வந்து எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு லிஃப்ட் கிடைக்கும். ஏன்னா ஆக்சுவலா இந்த சர்ஃபேஸ் மேல அந்த காத்து போறதுனால அந்த விங் வந்து லிஃப்ட் ஆகி பிளேன் லிஃப்ட் பண்ணுது. அப்ப எவ்வளவு சர்ஃபேஸ் பெருசா இருந்தாலும் லிஃப்ட் அதிகமா கிடைக்கும். ஆனா ஸ்பீடு கிடைக்காது. ஏன்னா டிராக், அதுவே வந்து டிராக் காரணமா இருக்கு. அதுதான் டேக் ஆஃபுக்கும் லேண்டிங்க்கு முக்கியமா தேவை. என்ன காரணம் அப்படின்னா, டேக் ஆஃப் வந்து ஸ்லோவஸ்ட் ஸ்பீட்லயும், லேண்டிங் ஸ்லோவஸ்ட் கொஞ்சோண்டு ஸ்பீட்லயும் கொஞ்சம் இடத்துலயே பண்ணணும். ஏன்னா ரன்வே வந்து பாருங்க 11,000 அங்க வந்து 8,000 7,000 டேக் ஆஃப் ஆயிடும். பாத்தீங்கன்னா பாதி ரன்வேலயே இல்ல மேல. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பேர் ரன்வே இருக்கணும், கொஞ்சம் விட்டுருக்காங்க. அதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேர் எல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. பிராக்டிகலி சாத்தியம் இல்லை. ஏன்னா ரன்வே வந்து அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் டு இது போடுறது. எனிவே அதுக்குள்ள போகலாம். நம்ம என்ன பண்ணலாம், டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆயிட்டு போகும்போது நிறைய பேர் எப்படி இந்த ஃபிளாப் இல்லாத டேக் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நிச்சயமா பண்ணியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபிளாப் இல்லாத அவங்க டேக் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா வார்னிங் கொடுக்கும். அந்த இந்த இந்த எல்லா விமானமும் வார்னிங் கொடுக்கும், இது வார்னிங் கொடுக்கும். என்ன வார்னிங் கொடுக்கும்னா, டேக் ஆஃப் ரோல் நடக்கிறதுக்கு முன்னாடி டேக் ஆஃப் கன்ஃபிகரேஷன் இல்லைன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்கோம். பைலட் உஷார் ஆயிடுவாங்க. அதனால கண்டிப்பா வார்னிங்கை மீறி இவங்க டேக் ஆஃப் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை.